திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மண் பரிசோதனை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கனமழையால் மலையிலிருந்து ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் பாறை சரிவில் சிக்கிய 7 உயிர்கள் பறிப்போயிருப்பது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவருடைய மரணத்திற்கு என்னுடைய இரங்கலை அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவருடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தோட குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் 5 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லியிருக்கின்றேன். மேலும் திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தந்து பொதுமக்கள் பாதுகாப்பான நடவடிக்கைகள் தங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை ஐஐடியிலேருந்து இந்த சாயில் டெஸ்ட்டில் வந்து அவங்க டெக்னீஷியன்ஸ் ஐஐடியை சேர்ந்த திரு மோகன் பூமிநாதன் அவங்களாம் வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து சாயிலோட தரத்தை பற்றி ஆய்வு செய்வாங்க. புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு நிவாரண பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். விழுப்புரம், செய்யூர், மரக்காணம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர், திண்டிவனம் பகுதியில் ஆய்வு செய்தேன் என்று தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். களத்தில் இருக்கும் வருவாய், உள்ளாட்சி, மின்சாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மருத்துவ பணியாளர்களுக்கு பாராட்டு, பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினருக்கும் பாராட்டு என தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிலைமையை சீர் செய்து வரும் அனைத்து துறையினருக்கும் பாராட்டுகள் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தர்மபுரி மாவட்டம் வத்தல் மலை அடிவாரத்தில் தரைப்பாலம் உடைந்து போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டதை அடுத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தர்மபுரியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையால் வத்தல் மலையில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு அடிவாரத்தில் இருந்த தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அருகில் உள்ள சின்னங்காடு, நாயக்கனூர், குழியனூர், பால்சிலம்பு, பெரியூர், கொட்லாங்காடு, மண்ணாங்குழி உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தர்மபுரி மாவட்டத்தில் மேலும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தற்போது மாற்றுப்பாதை அமைப்பதற்கான முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் சாந்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன், வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த பக்கமும் வர முடியல, அந்த பக்கமும் போக முடியல சார். ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் கஷ்டப்படுறேன். குழந்தைகளை போக முடியல, கரண்ட்டும் இல்லை. கொஞ்சம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.